Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வன அலுவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சிவானந்தம் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த நிலையில் போலீசார் அவர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். காப்புக்காட்டில் மரம் வெட்டிய லட்சுமணன் என்பவரை பிடித்த வனத்துறையினர் அவரை செங்கம் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்ல முயன்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த கல்லாத்தூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சிவானந்தம் மற்றும் அவரது நண்பர் காளி ஆகியோர் வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் வன காப்பாளர் தமிழ்ச்செல்வனை கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே அரசு பேருந்து கண்ணாடியை கார் ஓட்டுநர் சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியில் பேரிகார்டை யார் கடப்பது என்ற போட்டியில் அரசு பேருந்து முதலில் பேரிகார்டை கடந்து சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கல்லால் பேருந்தின் கண்ணாடியை சேதப்படுத்தியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் செயலற்ற தன்மையால் சர்வசாதாரணமாக குற்றங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் நெய்வேலி காட்டு ஆமணக்கு செடிகள் மிதந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1,00,000 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்களின் பாசனத்திற்கும் ஆயிரக்கணக்கான கிராமங்களின் நிலத்தடி நீருக்கான ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரியில் நெய்வேலி காட்டு ஆமணக்கு செடிகள் மிதப்பது விவசாயிகள் மற்றும் கிராம மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உடனடியாக நெய்வேலி காட்டு ஆமணக்கு செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கிருஷ்ணப்பா தெருவில் உள்ள குடியிருப்பு வாசிகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தங்கள் குழந்தைகளை சாமி வேடமணிந்து நிற்க வைத்தனர். 10 அடி உயரமுள்ள விநாயகர் சிலை முன் விநாயகர், முருகர், கிருஷ்ணர் மற்றும் லட்சுமி ஆகிய சுவாமி வேடமணிந்து குழந்தைகளை நிற்க வைத்ததை பார்த்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தனர்.